இன்று ஒரு விஷயம் கற்றுக்கொள்வோம். எஸ்தர் ராஜாத்தி 127 நாடுகளுக்கு மகாராணி. ஆனால் அவளுடைய இனம் முழுவதையும் அழிக்கும்படியாக ஆமான் என்பவன் ஒரு பிளான் போடுறான். ஸோ இதை அறிந்த மொர்தெக்காய், அதாவது இவருடைய வளர்ப்பு தந்தைன்னு சொல்லலாம், ஆனால் சகோதரன் முறை எஸ்தருக்கு ஒரு தந்தையை போல வளர்த்த அந்த மொர்தெக்காய் சொல்கிறாரு, யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய், அதாவது சீக்கிரமா ராஜாவினிடத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டுமென்று அவளுக்கு சொல்ல சொன்னான். இதை அந்த மொர்தெக்காய் சொல்லி விடுறாரு ஒரு ஆள் மூலமாக. இதை கேட்ட உடனே எஸ்தர் நேராக ராஜா இடத்துல போகல. எஸ்தர் சொன்ன ஒரு ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். எனக்காக 3 நாள் நீயும் எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. உபவாசம்னா ஃபாஸ்டிங், உபனாலே ஜாயினிங், வாசம்னா லிவிங், அதாவது லிவிங் வித் காட், ஆண்டோரோடு இணைந்து பேசுகிற ஒரு காரியம். அதிக நேரத்தை தேவ சமூகத்தில் ஸ்பெண்ட் பண்ணுங்க எனக்காக. நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாலும் பார்க்கிறோம். அப்போ இந்த எஸ்தர் ஒரு நல்ல ஐடியா சொல்றாங்க. 127 நாடுகளுக்கு மகாராணி தான், நான் வாழணும், என்னுடைய இளமை காலம் நான் அழிஞ்சு போகக்கூடாது, நான் ராஜாட்டெல்லாம் அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் போய் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே எஸ்கேப் ஆகாம, நான் 3 நாளும் உபவாசம் பண்றேன், நீங்களும் எனக்காக உபவாசம் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, என்னுடைய தாதிமார், அதாவது அவங்களுக்கு அசிஸ்டன்ட்ஸ், அவங்களோட சர்வன்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம், முக்கியமான சர்வன்ட்ஸ், அவங்களும் உபவாசம் பண்ணுவார்கள்னு சொல்லப்படுது. அப்போ அவர்களுக்கும் தேவாதி தேவனை, ஜீவனுள்ள தேவனை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் உபவாசம் பண்ணுவாங்க, நானும் உபவாசம் பண்றேன், நீங்களும் பண்ணுங்க. நான் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்துல பிரவேசிப்பேன், ராஜாட்ட போய் நான் பேசுறேன், அதுக்கு மேல அவர் என்னை கொன்று போட்டால் செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். எதுக்காக இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த தேவனுடைய திட்டம், தேவ ஜனத்தின் மேல அவங்களுக்கு இருந்த அன்பு. இதை வாசிக்கும் போது ஞாபகம் வருகிற ஒரு வசனம் என்னன்னா, மத்திய 10:39, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நான் நல்லா இருக்கணும், என் லைஃப்ல ஒரு சின்ன பிரச்சனை கூட வரக்கூடாதுன்னு நம்ம இல்லாதபடிக்கு தேவனுடைய திட்டத்துக்காக எந்த ஒரு இழப்பா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம துணிந்து செயல்படும் போது கர்த்தர் நம்மை அழிக்கிறவர் அல்ல, நம்மை காக்கிறவராக இருக்கிறார், நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நம்ம எந்த அளவுக்கு வாஞ்சியோடு இருக்கிறோம், அவருடைய திட்டத்துக்கு எவ்வளவு கை கொடுக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார். Be live like Esther. God bless you.